7.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை 3.5 மணி நேரம் ஆக்கினேன். கிட்டத்தட்ட வந்துட்டு சிஸ்டமேட்டிக்கே இல்லை. 365 நாள் நான் சென்னையில் இருந்தேன். எனக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க, ஷங்கர் வருவாருன்னு சொல்லுவாங்க. அவர் அதுலேருந்து 10 நாள் கழிச்சு தான் வருவார். நான் அது வரைக்கும் இங்கே சும்மா இருப்பேன். அப்படி இப்படின்னு ஒரு மனிதனை பற்றி எள்ளி நகையாடுவதுன்னு இருக்குல்ல, அவர் ரொம்ப கேவலமான மனிதர் மாதிரியும், அவர் வந்துட்டு ப்ரொஃபஷனலாகவே நடந்துக்காத மாதிரியும், அவரெல்லாம் ஒரு இயக்குனரா அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் அந்த எடிட்டர்னுடைய பதிவு இருக்குன்னு வைங்களேன். சங்கர் படத்துக்குள்ள போனா 1 வருஷத்துல 2 வருஷம் வரைக்கும் யாரா இருந்தாலும் போயிடுவாங்க. எப்பேற்பட்ட விஜயிலிருந்து எப்பேற்பட்ட உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் யார் நடிச்சாலும் ஒரு படத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் இழுத்துறது அவங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து 1 வருஷங்கிறது வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஆனா எப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறது தான் இங்க ஒரு வாதமாவே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ராஜமௌலி வந்துட்டாரு, பாகுபலின்னு ஒரு படத்தை கொடுத்துட்டாரு. அதுவும் பாகுபலின்னு ஒரு படத்தை கொடுத்ததுனால தான். பாகுபலி படத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ராஜமௌலியினுடைய ஃபில்மோகிராஃபியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சங்கரனுடைய எந்த படத்தினுடைய கால் தூசிக்கும் பெறாத படங்கள் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு அந்த ஆளுக்கு போதாத காலம் ஒரு இடத்துல விழுந்துடுறாரு, ஒரு 2 படம் ஃப்ளாப் ஆகிடுது, இல்லை இதுக்கப்புறம் அவருடைய கெரியர் எப்படி இருக்கும்னு தெரியல. அப்படின்னும் போது அந்த மனிதன் மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்மத்தையும் இறக்குற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு ஒருத்தர் பதிவு பண்ணுறதும், அதை ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுமே எடுத்துக்கிட்டு வந்துட்டு சங்கர் 7.5 மணி நேரம் ஃபுட்டேஜுங்க மனுஷனாங்க அந்த லட்சியம். மலையாளத்தில் போயிட்டு பிளெஸி மாதிரியான ஒரு இயக்குனரையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய த மோஸ்ட் ப்ராமிசிங், அதாவது வந்துட்டு மலையாள சினிமாவினுடைய டாப் 5 ஒரு டாப் 2ன்னு சொல்லக்கூடிய இயக்குனர்களுடைய படத்தில் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து அவரை பற்றி நாம் ஏதாவது ஒன்று பேசணும்னு வைங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன் திரும்பி மலையாள சினிமாக்குள்ளே அவங்கள சேர்த்துக்கவே மாட்டாங்க. இயக்குனர் சங்கர் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு சங்கர் அப்படின்னு சொன்னாலே எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தோம், அதாவது வந்துட்டு கோலிவுட்டு, டோலிவுட்டு, சாண்டல்வுட்டுன்னு என்னென்னலாம் வுட் இருக்கோ எல்லா இடத்துல இருந்துமே ஒரு டெக்னீஷியனை சங்கர் அழைக்கிறாரு, சங்கர் படத்தில் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அப்படின்னா சம்பளமே வேணான்னு சொல்லி வந்து கிடந்த ஒரு காலமும் உண்டு. இது வந்துட்டு ஒரு மனிதர் வந்துட்டு ராஜாவை போல தன்னுடைய நிலையை வந்துட்டு மிக உச்சமாக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலை. அப்படியே இப்போ ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் 2 ஃபெயிலியர், கேம் சேஞ்சர், ஆல்மோஸ்ட் தில்ராஜு வந்துட்டு ஒரு ஆட்டத்திலே ஆடிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ அவரோட ஒர்க் பண்ண ஆட்கள்லாம் வந்துட்டு அவரை பற்றி பதிவு பண்ணுற விதம் ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்துட்டு அண்மையில் வந்து ஒரு மலையாள எடிட்டர் ஷமீர் முகமது அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து கேம் சேஞ்சருக்காக நான் தான் வந்தேன் ஃபஸ்ட்டு, கிட்டத்தட்ட வந்துட்டு 7.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை 3.5 மணி நேரம் ஆக்கினேன். கிட்டத்தட்ட வந்துட்டு சிஸ்டமேட்டிக்கே இல்லை. 365 நாள் நான் சென்னையில் இருந்தேன். எனக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க, ஷங்கர் வருவாருன்னு சொல்லுவாங்க. அவர் அதுலேருந்து 10 நாள் கழிச்சு தான் வருவார். நான் அது வரைக்கும் இங்கே சும்மா இருப்பேன். அப்படி இப்படின்னு ஒரு மனிதனை பற்றி எள்ளி நகையாடுவதுன்னு இருக்குல்ல, அவர் ரொம்ப கேவலமான மனிதர் மாதிரியும், அவர் வந்துட்டு ப்ரொஃபஷனலாகவே நடந்துக்காத மாதிரியும், அவரெல்லாம் ஒரு இயக்குனரா அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் அந்த எடிட்டர்னுடைய பதிவு இருக்குன்னு வைங்களேன். ஆனால் இதே நிலை ஒரிஜினல் இந்தியன் வரும்போது இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு எடிட்டர் வந்து வேலை பார்த்தாருன்னு வைங்களேன், அது ஒரிஜினல் இந்தியனுக்கும் ஒரு 7.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் அப்போ இதே எடிட்டர் என்ன எப்படி பேசியிருப்பார் அப்படின்னா, என்ன மனுஷங்க ஆல்மோஸ்ட் 7.5 மணி நேரம் ஃபுட்டேஜ், அதை எங்களால் குறைக்கவே முடியல, இருக்கிற 7.5 மணி நேரம் ஃபுட்டேஜும் தங்க மாதிரி இருக்குது, விட்டா பார்ட் 2 பார்ட் 3 கூட எடுக்கலாம் போல். ஆனால் நான் தான் வந்துட்டு அதை குறைச்சி 3.5 மணி நேரமாக ஆக்கினேன். இன்றைக்கி வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ஒரு கல்ட்டாக மாறுவதற்கு நான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாரே தவிர்த்து அவர் 365 நாள் இங்கே வந்து சென்னையில் கஷ்டப்பட்டதோ இல்லை வந்துட்டு 10 நாள் கழிச்சு தான் சங்கர் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இங்கே பதிவு பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இங்கே எல்லா மனிதனுக்கும் ஒன்று தெரியுது, ஜெயிச்சவன் இல்லை ஜெயிச்சிட்டு இருக்கவனை பற்றி எப்படி பேசணும், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மனிதன் தோத்துட்டான் அப்படின்னா அப்போது அவனை பற்றி நான் என்ன பேசணும் எப்படி பேசணுங்கிறது எல்லா மனிதனுக்குமே தெரியுது. அந்த விதத்தில் யோசித்து பார்க்கும்போது தான் மனிதனுங்கிறவர் ரொம்ப கேவலமான சுயநலவாதியாக இருப்பானோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு வருது. ஏன்னா ஒரு 365 நாள் ஒரு எடிட்டர் இருந்திருப்பார், அவருக்கு வேலை ஜாஸ்தியாக இருந்திருக்கும், 1 வருஷம் இங்கே இருந்திருப்பார், 7.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் கொடுத்துருப்பாங்க, எதுவாக வேணால் இருந்துட்டு போட்டாங்க. ஃப்ரீயாக இல்லை ஓசியில் சங்கர் படத்துக்கு வேலையை வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக நிறைய சம்பளம் கொடுத்துருப்பாங்க, நிறைய வேலையும் வாங்கியிருப்பாங்கன்னு வைங்களேன். இதையெல்லாம் தாண்டி ஒரு எடிட்டர் சங்கர் படத்துக்கு வராரு, அவர் ஒர்க் பண்ண போகிறாருன்னா ஒரே ஒரு காரணம் தான், இந்திய சினிமாவினுடைய உச்சம், இயக்குனர்களில் வந்துட்டு இந்திய சினிமாவுடைய உச்சம் அப்படின்னா அது சங்கர் தான். ராஜமௌலி வருவதற்கு முன்னால் வரை இன்னைக்கு ராஜமௌலி வந்துட்டாரு, பாகுபலின்னு ஒரு படத்தை கொடுத்துட்டாரு. அதுவும் பாகுபலின்னு ஒரு படத்தை கொடுத்ததுனால தான். பாகுபலி படத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ராஜமௌலியினுடைய ஃபில்மோகிராஃபியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சங்கரனுடைய எந்த படத்தினுடைய கால் தூசிக்கும் பெறாத படங்கள் தான் அவர் பண்ணியிருப்பார். மகதீராங்கிறது வந்துட்டு அவருடைய ஒரு நல்ல படைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பேசினா கூட டெக்னிக்கலி பிரில்லியன்ட் அப்படின்னா நீங்கள் இந்தியனோட கிராஃபிக்ஸை போய் பாருங்கள், நீங்கள் வந்துட்டு ஜீன்ஸினுடைய கிராஃபிக்ஸை போய் பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு காதலனுடைய கிராஃபிக்ஸை பாருங்கள், அவருடைய முதல் படமான ஜென்டில்மேனில் வந்துட்டு பிரபுதேவா வந்துட்டு ஆடக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே கிராஃபிக்ஸும் சரி டெக்னாலஜியும் சரி சங்கரனுடைய படத்தில் இந்தியன் 2க்கு முன்னாடி வரைக்கும் மொக்க படம் மட்டமான படம் அப்படின்னு சொல்லி சங்கர் எந்த படமும் எடுத்ததே கிடையாது.
பாய்ஸை கூட வந்துட்டு விமர்சன ரீதியாக படத்தை வந்துட்டு பயங்கரமாக ஓட்டுவாங்களே தவிர்த்து அந்த படம் வந்துட்டு என்னங்க அதெல்லாம் ஒரு படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அந்த படத்துக்கு பெருசாக வந்த மாதிரிலாம் தெரியல. விமர்சன ரீதியாக அந்த படம் வந்துட்டு ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குங்கிறதுனால அந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் இருந்தது உண்மை. வசூல் ரீதியாக அந்த படம் வந்துட்டு பின்தங்கினதெல்லாம் உண்மை. ஆனால் அப்போ கூட அந்த படத்தினுடைய டெக்னிக்கல் பிரில்லியன்ஸை பற்றி எவனுமே குறை சொன்னதே கிடையாது. அப்படி இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் ஒரு ஃப்ரேம்லையாவது நின்ற மாட்டோமா, இல்லை ஒரு படத்தில் ஒரே ஒரு இடத்துலையாவது நம்ம வேலை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லி ஏங்கிய கூட்டம் தான் இந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்களும் அத்தனை டெக்னீஷியனும் ஷாருக்கான் உட்பட. ரோபோ படத்தை வந்துட்டு ஷாருக்கானை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பு கொடுத்து அதன் பேரில் அங்கே போய் பேசி விஷயங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் அது வந்துட்டு நடக்கலை அப்படின்னும் போது ஒரு மனிதனுடைய உச்சம் அப்படின்னும் போது அவனை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், அவனை தூக்கி நம்ம பாராட்டிகிட்டு இருக்கோம். சிறப்பு. ஏதோ ஒரு அந்த ஆளுக்கு போதாத காலம் ஒரு இடத்துல விழுந்துடுறாரு, ஒரு 2 படம் ஃப்ளாப் ஆகிடுது, இல்லை இதுக்கப்புறம் அவருடைய கெரியர் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னும் போது அந்த மனிதன் மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்மத்தையும் இறக்குற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு ஒருத்தர் பதிவு பண்ணுறதும் அதை ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுமே எடுத்துக்கிட்டு வந்துட்டு சங்கர் 7.5 மணி நேரம் ஃபுட்டேஜுங்க மனுஷனாங்க அந்த என்னங்க அதெல்லாம் 3.5 மணி நேரத்தை அதை கொண்டு வரதுக்குள்ளே அந்த எடிட்டர் என்ன இருப்பான். எல்லா இயக்குநர்களும் இப்போ சங்கரை நம்ம சொல்கிறோம், இதையெல்லாம் தாண்டி சங்கரை விட வந்துட்டு படமே எடுக்க தெரியாது எத்தனையோ இயக்குநர்கள் 10 மணி நேரம் 6 மணி நேரம் 3 மணி நேரம் 4.5 மணி நேரம்னு ஃபுட்டேஜ் கொண்டு வந்த ஆட்கள்லாம் தமிழ் சினிமாவில் உண்டு. இங்கே விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு தோய்வாகுது, அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு செட்பேக் இருக்குது, அவனால் வந்துட்டு அங்கேருந்து மீண்டு வர முடியல, கீழே விழுந்துட்டான் அப்படின்னும் போது அந்த டைமில் அந்த மனிதனை பற்றி பேசக்கூடிய விதம்ங்கிறது எந்த அளவுக்கு அந்த பெர்செப்ஷன் எப்படி மாறுதுங்கிறது தான் இங்கே மனிதர்களை வந்துட்டு ஏன் இப்படி மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மள மாதிரியான ஆட்கள் வந்துட்டு சார் எக்காரத்தை கொண்டு இப்படி இருந்துடக்கூடாதுப்பாங்கிற ஒரு பாடத்தை தான் நாம் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இதே விஷயம் இதை நான் வந்துட்டு ஒரு தமிழ் மலையாளம் இப்படிலாம் கூட நான் பிரித்து பேச விரும்பலை, ஆனால் இருந்தாலும் வந்து இந்த இடத்துல அது பேசணுமோன்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஒன்று வருது. இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்துட்டு ஒரு தமிழ் எடிட்டர் மலையாளத்தில் போயிட்டு பிளெஸி மாதிரியான ஒரு இயக்குனரையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய த மோஸ்ட் ப்ராமிசிங் அதாவது வந்துட்டு மலையாள சினிமாவினுடைய டாப் 5 ஒரு டாப் 2ன்னு சொல்லக்கூடிய இயக்குனர்களுடைய படத்தில் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து அவரை பற்றி நாம் ஏதாவது ஒன்று பேசணும்னு வைங்களேன், நிச்சயமாக சொல்கிறேன் திரும்பி மலையாள சினிமாவுக்குள்ளே அவங்கள சேர்த்துக்கவே மாட்டாங்க. திருப்பி அந்த எடிட்டரையோ அது யாரையோ அந்த பக்கம் கூட வந்துட்டு தலை வச்சு படுக்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த மலையாள இண்டஸ்ட்ரியோ எந்த ஊரும் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க மனிதர்கள் தான் கெத்து, அவங்கவுங்களுடைய ஆட்கள் தான் சிறந்தவர்கள், அது தவறும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம ஆர்டிஸ்ட்டு நம்ம கலைஞன் இவனை பற்றி ஒருத்தன் வந்துட்டு வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து தப்பாக பேசுகிறான் அப்படின்னா அவனை வந்துட்டு நம்ம திருப்பி உள்ளே சேர்க்கறதாங்கிற இந்த எண்ணம் தான் எல்லா மக்களுக்குமே இருக்குமே தவிர்த்து இதில் இருக்கக்கூடிய சரி தவறுங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எடிட்டர் ஹீஸ் பெய்டு, அவர் ஒன்றும் வந்துட்டு பே பண்ணாமல் வந்துட்டு ஒரு வேலையை வாங்கலை. இதெல்லாம் தாண்டி சங்கர் படத்துக்கு வந்தால் வருஷ கணக்கில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சினிமாவுக்குள்ளே போகாத வெளியிலேருந்து மீடியாவில் இருக்கக்கூடிய இப்போ எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சங்கர் படத்துக்குள்ளே போனால் 1 வருஷத்துல 2 வருஷம் வரைக்கும் யாராக இருந்தாலும் போயிடுவாங்க அப்படின்னு. அப்பேற்பட்ட விஜயிலிருந்து எப்பேற்பட்ட உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் யார் நடித்தாலும் ஒரு படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் இழுத்துறது அவங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து 1 வருஷங்கிறது வந்துட்டு ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் எப்படி சொல்லப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு வாதமாகவே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு உச்ச இந்திய சினிமாவுடைய ஒரு உச்ச இயக்குனர், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இன்றைக்கி அவருக்கு ஒரு செட்பேக் இருக்குது, அதை பற்றி பேசலாம், அவர் பண்ண படங்களை பற்றி பேசலாம் யதார்த்தம். ஆனால் ஒரு டெக்னீஷியன் அதில் வேலை பார்க்குறாரு, வேலை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு அவருக்கு பேரெல்லாம் பண்ணியாச்சு, சம்பளம்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த படத்துலேருந்து வெளியில் வந்தது தான் நல்லது, இந்த படத்துலேருந்து வெளியில் வந்ததுனால தான் நான் மார்க்கோ முறையான படத்தெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா. அவருடைய பாயிண்டில் வந்துட்டு இது சரி தவறு அப்படிங்கலாம் தாண்டி நம்மளுடைய பார்வையில் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வையில் பார்க்கும்போது வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் நியாயம் அநியாயங்கிற அந்த ஒரு பார்வையில் பார்க்கும்போது ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு செட்பேக் இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைமில் வந்துட்டு அவரோட வேலை பார்த்த மனிதர்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுக்கும்போது தான் அந்த மனிதன் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் இதே வேலையை வந்துட்டு ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டைரக்டர் வந்துட்டு டக்குன்னு ஒரு செட்பேக்கில் கீழே விழுந்து ஒரு 2-3 படம் ஃப்ளாப் ஆகிட்டா அவரை தூக்கி விடுறதுக்கான வேலையை அந்த இண்டஸ்ட்ரி பண்ணும். ஆனால் இங்கே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் விழுந்துட்டார் அப்படின்னா விழுந்துட்டாருங்கிறதுக்கான ஒரு நிலையில் அவர் அப்படியே தள்ளி வச்சுட்டு அடுத்து ஒரு ராஜமௌலின்னு வெளியிலேருந்து ஒரு ஆளை கொண்டுட்டு வந்து நம்ம கொண்டாடுவோமே தவிர்த்து இங்கே ஆல்ரெடி இதை விட கல்ட்டாக கொடுத்த ஒரு இயக்குனரை நம்ம மறந்துடுறோங்கிறது தான் இங்கே மக்களினுடைய ஒரு அவல நிலையாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ ஷபீர் முகமது மாதிரியான ஒரு எடிட்டர் வந்துட்டு அழகாக வேலை பார்த்துட்டு இப்படி வெளியில் வந்து தவறாக பேசுகிறத பார்க்கும்போது அது எவ்வளோ தவறான ஒரு விஷயமா இருக்கும். சங்கரனுடைய வெற்றியை வைத்து இன்றைக்கி அவர் பேசுகிறது எந்த அளவுக்கு ஒரு தவறான செயலாக இருக்கோ இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த மனிதனுக்கான ஒரு அடுத்த ஒரு கம்பேக்குக்கான ஒரு வேலையை வந்துட்டு நாமளும் சரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களும் சரி செய்யாமல் இனிமேல் காலி தான் சங்கருங்கிறவங்க இதோட கெரியர் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வைப்பதும் ஒரு தவறான செயல் மாதிரி தான் தெரியுது.